எங்கேயோ வந்துட்டோம். சும்மா அதை பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படின்னு இப்படி ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறீங்க. இந்தாண்ணே சாப்பிடுனே, சும்மா சாப்பிடுனே. எனக்கு எப்படி அப்பா சாப்பாடு செல்லும்? என் மனைவியும் குழந்தையும் எங்க இருக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, என்ன ஆனாங்களோ? அடாடாடா, எனக்கு நான் கொஞ்சாதி புள்ள குட்டி எல்லாரும் இருக்கிறாங்க. அட மர வச்சவன் தண்ணி ஊத்துவானே, நீ கவலைப்பட்டுதான் அவங்களை காப்பாத்த போறியா? சரிதானே, சாப்பிடு சாப்பிடுனே. சுலபமா சொல்லிட்டு ஆனா என் மனசு கேட்கலையே. கண் காணாத இந்த தீவுக்கு வந்து 1 மாசமாக போகுது. வாழ முடியாத நிலையில் அவங்க எப்படியெல்லாம் கட்டப்படுறாங்களோ. வருத்தப்படாதானே, மனுஷனா பிறந்தா தவறு செய்யாம இருக்க முடியுமா? இப்படியே தான். இதோ பாருனே, மனசுல இருக்கிற துக்கம் சொன்னாதான் குறையும். சொல்லு, உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எப்படி வந்தது? அது ஒரு பெரிய கதை தம்பி. மானமே பெரிதென்று மதித்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் நான் செய்த புண்ணியம்தான் மாலதி எனக்கு மனைவியாக கிடைத்தாள். மாலதி அவள் அன்பே உருவானவள், அழகும் அடக்கமும் கொண்டவள். என் வீட்டில் இன்ப விளக்கை ஏற்றி வைக்கவென்றே அந்த மகாலட்சுமி வந்தாள். அவள் காலடி வைத்த நாள் முதல் என் வீட்டில் துன்பம் தலை காட்டியதே இல்லை. எங்கள் அன்பின் சின்னமாக விளங்கினான் செல்வன் வேணு. அவன் எதிர்காலத்தை பற்றி எவ்வளவோ மனக்கோட்டைகள் கட்டினோம். அவன் பெரிய மனிதனாக வேண்டும், ஊரார் மதிக்கும்படி கௌரவமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டோம். தேனும் பாலும் கலந்தோடிய என் இன்ப வாழ்விலே எப்படியோ துளி விஷம் கலந்து விட்டது. இளம் தென்றல் தவழ்ந்த இடத்திலே கடும் புயல் வீசத் தொடங்கியது. சிங்காரம் என்ற நயவஞ்சகன் எப்படியோ என் வாழ்க்கையிலே புகுந்தான். மாலதி மனம் கலங்கினாள். ஓ வாப்பா வா. என்ன சிங்காரம், புறப்படலாமா? ஓ ரெடி. அவன் இனிப்பான பேச்சிலே மயங்கினேன். அவன் காட்டிய பயங்கர பாதையிலே யோசனையின்றி நடந்தேன். நரக வாழ்விலே இன்பத்தை கண்டேன். மாலதி துடி துடித்தாள். மானம் கெட்டு புருஷனை கண்டு மனம் கொதித்தாள். கலங்கினாள், கண்ணீர் சிந்தினாள். ஐயோ மாலதி, என்னையாள வந்த ராஜா, மனம் ஆசை பொங்கும் நேசா,
சுகுமாரனே என்னை ஆள வந்த ராஜா மனம் ஆசை பொங்கும் நேசா என்னை ஆளும் ராஜனே ஆசை நேசனே ஆடலை பாராயோ சுகுமாரனே வாராயோ கண்ணாளா வலை தீராயோ சுகுமாரனே நான் வர ராணி. என்ன சிங்காரம், புறப்பட்டியா? ஆமா சார், கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். நான் வர்றேன் சார். உங்களோட கொஞ்ச நேரமாவது தனியா இருக்கலாம்னா லேஸ்ல பாருங்க சமய சந்தர்ப்பம் தெரியாதவங்க. அவனையே கோவிச்சுக்கிற ராணி. சிங்காரம் இல்லாவிட்டா நம்ம சிங்கார நாடகமே ஆரம்பமா இருக்காதே. ஆஹா, ரொம்ப சாமர்த்தியமா தான் பேசுறீங்க. நேரில பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கொஞ்சுவீங்க. வீட்டுக்கு போனதும் அடியோட மறந்துடுவீங்க. என் மேல உங்களுக்கு ஆசை இருந்ததானே சார்? ராணி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு வீடு தானே முக்கியம். கேவலம் ஒரு நாட்டுக்காரி தானே. உண்மை காதலுக்கு இந்த காலத்துல யார் சார் மதிப்பு கொடுக்கறாங்க? உன்னை விடவா அந்த வீடு எனக்கு பெருசு ராணி. பாரு ராணி, நீதான் எனக்கு சகலம். சக்கரையா தான் பேசுறீங்க. ஆசை வார்த்தைகளை பேசி பெண்களை மயக்க ஆண்களுக்கு சொல்லியா தரணும்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என் காதல நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இத பாரு ராணி, நீ எதையோ மனசுல வச்சுட்டுதான் இப்ப எல்லாம் பேசுற. உனக்கு என்னதான் வேணும் கேளு. அமெரிக்காவில இருந்தாலும் 1/2 நிமிஷத்துல கொண்டாந்து கொண்டாந்து கொடுப்பீங்க. ஏன் சார் சும்மா வெட்டி பேச்சு? என்னையா பாக்குறீங்க? பிரிச்சு என்ன எழுதிருக்குன்னு படிங்க. இதன்படி நான் சுயமாக சம்பாதித்திருக்கும் சொத்துக்கள் யாவும் திருமதி ராணி அவர்களுக்கு சேர வேண்டியது. இதை நான் விருப்பத்துடன் எழுதி கொடுக்கிறேன். இது பலவந்தத்தின் பேரிலோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ எழுதப்பட்ட சாசனம் அல்ல. இதுல நான் கையெழுத்து போட முடியாது. சரி, வேண்டாம் போடுங்கன்னு நான் சொன்னேன்னா? ஏன் சார், இதுல கையெழுத்து போட்டாதான் காதலா? கேவலம் இந்த காசு பணத்துக்காக நம் காதல் முறை கூடாது பாருங்க. பேனா எங்க? எதுக்கு? சும்மா கொடு. வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். சும்மா இரு ராணி. இருக்குங்க சார்.
ராணி, இனிமே நமக்கு கவலையே இல்லை, அப்படித்தானே? அப்ப அவனை ஒரு தினசா பங்கெடு பண்ணிட்ட. எல்லாம் நீ சொல்லி கொடுத்துதானே சிங்காரம்? கையில ஒரு செப்பு காசு கூட கிடையாது. நான் மட்டும் மனசு வச்சா இந்த நிமிஷமே அவன் குடும்பம் நடுச்சந்திர நிக்க வேண்டியது. காசுக்குத்தான் செல்வரா, காதலுக்கு சிங்காரங்கிறது இன்னும் அவன் புரிஞ்சு. எப்படி புரிஞ்சுப்பா முட்டாள்? ஏன் எவ்வளவு நேரம் ராஜா? ராஜா பாவி! நண்பனை போல் நடித்து என் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே சண்டாளா! உன் குடும்பத்தை நாசமாக்கியது நானா நீயா? முட்டாள்தனமாக நீ கையெழுத்திட்ட அந்த சாசனம் உன் குடும்பத்தை நாசமாக்கியது. அதற்கு நானா பொறுப்பாளி? துரோகி! சிங்காரம், சிங்காரம்! ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? கொலை, கொலை. என்னங்க? என்ன நடந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி சொல்லுவேன் மாலதி? ஐயோ, உங்க உடம்பு ஏன் இப்படி நடந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க. செய்யக்கூடாது ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்துட்டேன் மாலதி. என்னை மதிச்சுடு மாலதி. என்ன நடந்தது? சொல்லுங்க. உனக்கு துரோகம் செய்ய காரணமாயிருந்த அந்த சிங்காரத்தை சொல்லுங்க. என் கையாலேயே கொலை செய்துட்டேன் மாலதி. யார் உள்ள? தரங்க. அவங்க வந்துட்டாங்க மாலதி, அவங்க வந்துட்டாங்க மாலதி. ಜಾಗ್ರತೆಯ ಪಡ್ಕೋ ಮಾಲತಿ, ಜಾಗ್ರತೆಯ ಪಡ್ಕೋ ಮಾಲತಿ. செல்வராஜ் எங்க? கேளுங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் செல்வராஜ் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது கிடைத்த ஆதாரங்களிலிருந்து சந்தேகத்திற்கிடமில்லாமல் ருஜுவாகிவிட்டது. கௌரவமாக வாழ்ந்த செல்வராஜ் சந்தர்ப்பவசத்தால் இந்த பயங்கரமான குற்றத்தை செய்துவிட்டார். திட்டம் வகுத்து முன்னேற்பாடுகளுடன் அவர் இந்த குற்றத்தை செய்யவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலையை மறந்து இந்த குற்றத்தை செய்துவிட்டார். ஆதலால் அவருக்கு தீவாந்தர தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். அப்பா, அப்பா, அப்பா! இதுதானப்பா என் கதை. மாலதியையும் வேணுவையும் அனாதைகளாக தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சிறைக்குள் வந்து
சுகமா உட்கார்ந்துகிட்டு அவங்க சாப்பாட்டில் என் கையாலேயே மண் அள்ளி போட்டுட்டேன். நான் மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்களோ, என்ன துன்பங்களை அனுபவிக்கிறாங்களோ. கோபு போய் யாருன்னு பாரு. யார் நீங்க? கோபுவா, என்ன தெரியலையாப்பா உனக்கு? நான் தான் அத்தை மாலதி. அத்தையா? அம்மா அம்மா, அத்தை வந்திருக்காங்க. யாரு? மாலதியா? வாமா. அத்தை வந்திருக்காங்க. கொடகாலி இங்கேயே வந்துட்டாளா? உனக்கும் இப்படி வரணுமாமா? செல்வராஜ் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செய்யறது? நம்ம குடும்பத்துக்கு இந்த அவவாதம் ஏற்பட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் என் தலையெழுத்தண்ணா. கவலைப்படாதே மாலதி, நான் உன்னை கைவிட்டுடுவேனா? நல்லா இருந்த போதெல்லாம் எங்க ஞாபகமே வரல, ஏதோ இப்பவாவது வந்தது. வந்தது வராதமா அவகிட்ட உன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடாத. களைச்சு போய் வந்திருக்காங்க, உள்ள கூட்டிக்கிட்டு போய் முதல்ல சாப்பாடு போடு. உள்ளவ சொன்னா உங்களுக்கு ஏன் உடம்பு எரியுது? மாலதி, கடவுள் கருணை காட்டித்தான் உனக்கு இந்த ஆண் குழந்தையை கொடுத்திருக்காரம்மா. உனக்கு ஒரு புறம் வராதம்மா. வேணும் அம்மாவோட போய் சாப்பிடு. டேய் கோபு, வேணும் உன் தம்பி மாதிரி உள்ள கூட்டிக்கிட்டு போ. போமா. பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா கண்ணு. ஆமா, நான் சொன்னா பொல்லாதவ. புள்ளைய பாராட்டவும் சீராட்டவும் தான் உனக்கு பொழுது சரியா இருக்கு. வேலை செய்ய எங்க நேரம் இருக்கு? ஆகட்டும், ஊர்ல உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்ட மாதிரிதான். ஓடா கண்ணு, நடுத்தெருவில் ஓடாம ஓரமா போய் ஓரமாவா. 21, 21, 29, 30, 31, 32, 33, 34, 35. பள்ளிக்கூடம் போகாம என்னடா செய்துகிட்டு இருக்க? அது தெரியுது. ஏன்டா போகலன்னா? ஓஹோ, அதனாலதான் விளையாடுறீங்களா? பள்ளிக்கூடம்னா தான் என் பொட்டி மகன் உனக்கு இல்லாத வழியெல்லாம் வந்துடு மேடம். ஓட ஓட 3 தலைமுறையா முட்டாப்பையன் அவனை. அம்மா தான் சொல்லிச்சு கைத்தோலி பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். அம்மா சொல்லிட்டா போடாங்க. அம்மா சொன்னாங்க. அம்மா நீ வழிக்கு வர மாட்டீங்க. இவன் ஒருத்த ஆப்பட்டா உங்களுக்கு ஆனா உண்ணா. நீ ஏன் சொல்லுமா, எனக்கு வயிற்று வலி தானே. உடம்பு சரியில்லாத குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? ஆமா ஆமா, அப்பா பல்ல தட்டி தொட்டில போட்டு ஆட்டு சிரிப்பு. இவனை விட சின்ன அந்த வேணும் எவ்வளவு ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறான். இந்த துறை போக மாட்டாரான். நீ குடுக்கிற இடம் தாண்டி எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். போத நிறுத்துங்க, நானு பாத்துக்கிட்டு தான் வர்றேன். அந்த வேணும் வந்ததுல இருந்து கோபுவை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கலையே. உங்க தங்கச்சி மகன் வசதியா இருந்தா தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கூத்தாடுங்க. இங்க எங்களுக்கு என்னவா? என் மகன் படிச்சு பெரிய உத்தியோகம் பார்க்கவும் வேண்டாம், கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகவும் வேண்டாம். மங்களா, மங்களா, என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்தா 200 ரூபாயை பத்திரமா வை. நாளை காலையில கிஸ்தி கட்டணும். என்ன?
எனக்கு பசிக்குதே, சாப்பாடு போடு. இன்னும் சமையல் ஆகல, கொஞ்சம் பொறுத்து வா. எனக்கு வெளியே போகணும், இப்பவே போடு. சமையல் ஆகாமே எப்படிடா சாப்பாடு போடுறது? என்னால பசி தாங்க முடியல, இப்பவே போட போறியா இல்லையா? முடியாது, பிடிவாதமா பண்ற. அப்படி என்னடா தாங்க முடியாது பசி? என்னடா பாபு, என்ன சண்டை? போறமா அந்த அத்தியா பசிக்கிட்டு சாப்பாடு போடுனா முடியாதான், என்னமோ இவங்க வீட்டு சோத்த போடுற மாதிரி. கோபு, சின்ன பையன் மாதிரி பேசு, பெரியவங்க கிட்ட மரியாதை வேணா? என்னடி இப்ப அவன் மரியாதை இல்லாம பேசிட்டான்னு அவன் மேல இருந்து விழுதுறேன். நீயும் அவன் பிள்ளைங்க தான் இந்த வீட்டுல இருந்து சாப்பிடலாம், அவன் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? ஏது இடத்த கொடுத்தா மடத்தையே புடிச்சிடுவீங்க போல இருக்க. புருஷனோட இருந்து வாழ வகை இல்லாதவ கொஞ்சம் அடக்கமா தான் நடந்துக்கணும். அண்ணி, அடச்சே, நல்லா இருந்த வீட்டுல ஆமா நுழைஞ்ச மாதிரி எங்க இருந்து வந்து தொலைஞ்சிங்களோ அம்மாவும் பிள்ளைங்க ஒரு வழியா எங்களை உருட்டி புட்டுதான் இங்க இருந்து போறீங்க போல இருக்க. அண்ணி, கொட்டின வார்த்தைகளை அண்ண முடியாது. ஏதோ கெட்டு போயிட்டோங்கிறதுக்காக கண்டபடி எல்லாம் பேசாதீங்க. அடிப்பாவி, கண்டபடி நான் பேசுறேன்னா நீ பேசுறியா? என் வீட்டு பிச்சை சொத்த திங்கிறவளுக்கு வாய பாரு வாய. அத்தை, எங்க அம்மாவையே எப்ப பார்த்தாலும் கோச்சிக்கிறீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி நாங்க போயிடுறோம். ஓ, இப்பவே போங்களாண்டா. நீங்க போறவங்கள இங்க யாருங்க புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா? முளைக்கிறதுக்குள்ள அது மூஞ்சி முகரையும் பாரு. கதிய தவம் அவன. என்ன கலாட்டா இங்க? உங்க தங்கச்சி மகனாச்சேன்னு சும்மா விட்டாவன. மாலதி, என்ன இதெல்லாம்? அவளை ஏன் கேக்குறீங்க? என் மேல இல்லாதையும் பொல்லாதையும் தேடிக்கிட்டு சொல்லுவாள. பொய் சொல்றீங்க அத்தை, பேசினது பூரா நீங்க தான். பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி பேசுறேன்னு? இனிமே இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது. அப்பா பாப்பா பாப்பா, இது என்ன வீடா சண்டை கடையா? எப்ப பார்த்தாலும் கூச்சலும் சண்டையும். மாலதி, நீங்க நிலைமை அறிஞ்சு கொஞ்சம் அடங்கித்தாமா போகணும். அம்மா, அழாதம்மா. நம்ம கண்டாதான் இந்த வீட்டுல ஒருத்தருக்கும் பிடிக்கலையே, பேசாம எங்கேயாவது போயிடலாமா? நான் வேலை செஞ்சு உன்னை காப்பாத்துறேம்மா. இது நமக்கு சோதனை தான், கொஞ்சம் பொருடா கண்ணு. பாபு, அம்மா எங்க? என்னங்க? கிஸ்தி கட்டணும், பணத்தை கொண்டா. கொண்டாரு. அண்ணா. என்னம்மா? வித்தியாசமா நினைக்காதீங்க அண்ணா. இப்படி எத்தனை நாளுக்கு தான் உங்களுக்கு பாரமா இங்கேயே இருக்க முடியும்? நானும் வேணும் போறதுன்னு. என்னம்மா இது? நீதான் பேசுறியா? திடீர்னு இந்த முடிவுக்கு வரும்படி என்னம்மா ஆயிடுச்சு? அறியாத புள்ள, இவனை கூட்டிக்கிட்டு எங்கன்னு போவே? நீ எதையாவது நினைச்சுக்கிட்டு போறேங்கிறேன்னு உளராதே, சும்மா இங்கே இரு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்ன என்னாச்சு? இங்க வச்சிருந்த பணத்தை காணுமே. பணம் போயிடுச்சாமா? ஆமாண்டா. நீங்க எடுத்தீங்களா? இங்க வாங்கல. ஐயோ, என்ன பணத்தை காணுமா? நல்லா பாத்தியா? பாக்காமல சொல்றாங்க. பூட்டினால மாதிரி பூட்டினபடியா இருக்கு. ஆனா பணத்தை தான் காணும். எந்த பாவி எடுத்தாங்களோ அவங்க என்ன கதிக்கு போறாங்களோ யாருக்கு தெரியும்? அலமாரியில வச்சிருந்த பணம் எப்படி எண்ணி போகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? வேற எங்கடி வைப்பாங்க? அவ்வளவு கூட எனக்கு புத்தி இல்லையா? எது இன்னும் கொஞ்ச நேரம் போனா பணத்தை நானே திருடிட்டேன்னு சொல்லுவ போல இருக்கேன். வச்சிருந்த பணம் ரெக்கம் அழைச்சா போயிருக்கும். போய் நல்லா தேடி பாருடி. என்னத்த தேடுறதா? எந்த இடத்துல பணம் இருந்தாலும் ஆப்படும். அப்பா, என்னடா? ஒருவேளை அத்தை எடுத்து வச்சிருந்தா? என்ன சொன்ன சொரக்காய் குப்ப இல்ல. பணத்தை
கண்டா யாருக்கு தான் புத்தி மாறும்? ஐயாவுக்கு பொத்துக்கிட்டல வருது கோவமா? வேற போய் பாப்போம். எங்க போயிரும்? முத முடிஞ்சு மேமல கரையாந்துட. போயிடும் பாப்போமே. ஏன் நீங்க தேடுறீங்க? உங்க பணத்தை நான் எடுத்திருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? உனக்காண்டி இவரை பாத்துறான். என் இஷ்டம் என் வீட்டுல எங்க வேணாலும் தேடுவேன். யாரு கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமா? பாத்தீங்களா உங்க தங்கச்சியோட யோகிதைய? இத நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கே தெரியாதண்ணா. ஒண்ணுமே தெரியாதுன்னா நம்பிடுவாங்களாக்கு. ஐயோ, இப்படி அநியாயமா என் மேல பழிய போடாதீங்க. இந்த பணத்தை என் கையால கூட தொடல எண்ணி. உன்னை எப்படியம்மா நம்ப முடியும்? அண்ணா, என் புள்ளை தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன். இதை நான் திருடலைன்னா நீலக்கு தண்ணீர் நெத்தி மேலையா? இத நீ திருடலைன்னா இந்த பணம் இங்க எப்படி வந்து கேக்குறேன். சொல்றவங்க சொன்னாலும் கேக்குறவங்களுக்கு புத்தி இல்ல. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னால வீட்டை விட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள எல்லாம் அம்பல ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவனே, எனக்கு ஏன் இந்த வீண் பழி? நீ செய்கிற தில்லமல்லுக்கு ஆண்டவனை ஆண்டு கூப்பிடுற. உன் மாதிரி தொடர்காலங்களை வீட்டுல சாப்பிட்டா தப்பு. அண்ணி, அத்தை, இனிமே எங்க அம்மா அதான் சொன்னீங்க. ரொம்ப பாவம் வேணும். எங்க அம்மா தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன பாத்தீங்களா? வேணும், பெரியவங்க பேசல தலையிடாது. போ வெளியே. இல்லம்மா, அத்தை தான் சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்றேன். உங்க சும்மா இருந்துடுவாங்களா? அடப்பாவி, என் வீட்டு பணத்தை நான் ஏடா திருடுறேன்? நாசமா போறவனே. எங்க அம்மா மட்டும் நீங்க சொல்லலாம், உங்களை நான் சொல்லக்கூடாதோ? வேணும். என்ன இது? அண்ணா, நீக்க நிழல் இல்லாம அனாதரவான நிலையிலே உங்களை தேடி வந்தேன். இந்த குழந்தையின் எதிர்காலத்தை எண்ணி உங்க உதவியை நாடினி. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அண்ணா. இந்த நன்றியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன் அண்ணா, நான் வரேன். ஐயா, ஐயா, வயிற்ற பசிக்குது ஐயா. ஒரு கால்னா தரும் ஐயா. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சார், ஏதாச்சும் உனக்கு சார் வயிற்ற பசி கொடுங்க. பாத்தியம்மா, உனக்கு மானம் இல்ல, வெக்கம் இல்ல, பிச்சை எடுக்க. இனிமே என் முகத்துல முழிக்காது. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. வேணும், பிச்சை எடுக்கிறது பாவண்டா கண்டு. நீ நல்லா படிக்கணும், பெரிய பதவிக்கு வரணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். உலகம் போற்றும் உத்தமனா வாழணும். வேணும். அணையாத அன்பெனும் ஜோதினி அம்மா, இணையாரும் இல்லாத தியாகினி அம்மா, தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது, பெற்ற தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது, மற்ற தெய்வங்கள் யாவும் அன்னையின் அன்பாம்
அருளின் முன்னில்லாது கல்வியில் தேர்ந்து கணவனாகிட கனவுகள் பல கண்டாள். மகன் கல்வியில் தேர்ந்து கணவனாகிட கனவுகள் பல கண்டாள். அவள் கனவுகள் யாவும் நனவாகிடவே இன்னல் பல சுமந்தாள். வல்விதி காட்டிய வழியதிலே சென்று வருந்தியே தான் உழைத்தாள். வல்விதி காட்டிய வழியதிலே சென்று வருந்தியே தான் உழைத்தாள். வெகு தொல்லைகளால் வாடி சோர்வுடன் தள்ளாடி மெலிந்தாள். ஓடி அலைந்தாள். மகன் முகம் பார்த்து துயர் யாவும் மறந்தாள். கணவனும் ஒரு நாள் விடுதலையாகியே வீடு வந்தே சேருவார். கணவனும் ஒரு நாள் விடுதலையாகியே வீடு வந்தே சேருவார். தன்மானமுடன் வாழும் மகனை கண்ணால் காண்பார் எனவே காத்திருந்தார். தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது. அம்மா, இந்த அம்மா என்னுடைய முதல் ஃபீஸ். வேணும், இன்னைக்கு தாப்பா என் கனவு நனவாச்சு. அதனால எனக்குள்ள வெடிய தலகாட்ட முடியாம போயிடுச்சு. இத கேளு. போன வாரம் குடிச்சுப்புட்டு குளத்தங்கரையில தண்ணிக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட பம்பு பண்ணான். எல்லா பொண்டுகளும் போட்டு உதன்னு உதைச்சிருக்கான். ஐயா, அவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அநியாயமா கெட்டில போயிடுவான். அவனுக்கு நல்ல விதமா புத்திய சொல்லி திருத்த வழிய பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மங்களம். இவன் இந்த வீட்டை விட்டே திறத்த வேண்டியதான். குட் மார்னிங் ஃபாதர். வணக்கம் மம்மி. உனக்கு வெக்கமான ரோசை இல்ல? கடாவாட்டமா ஊரை சுத்துறியாடா? அட பாவி, அப்பன்னு கூட மரியாதை இல்லாம மூஞ்சில புகை உதற உன்னை இந்த வீட்டுல நுழைய விட்டதே தப்புடா. ஃபாதர், ஃபாதர், மரியாதை இல்லாம அடாபடான்னு பேசாதீங்க. அப்பனாச்சேன்னு பாக்குறேன். ஏண்டா கோபு, கண்ட காவாலி பயல்களோட சேர்ந்து ஏண்டா இப்படி தலகால தெரியாம சுத்துற? இப்போ என்ன சொல்றீங்க? நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுங்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. வெரி வெரி குட். என்ன உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? மனசு வச்சு இந்த உலகத்தையே ஒரு ஆட்டிடுவேன். ஆமா, அதான் குடிச்சு விட்டு நிக்க முடியாம ஆடையாடா. உலகத்து வரை ஆட்டி வைக்க போற முட்டாப்பாய போட வழிய. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் போயிடுவேன். போ, நெசமாவே போயிடுவேன். போடாங்கிறேன். முடியாது மம்மி. இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாவது போய் மூட்டை தூக்கி பொழைக்கலாம். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய நான் விரிச்சேன். என்ன ஏண்டா நான் ஏன்னு கேளு. வெளிய போனா பொழைக்க மாட்டேன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. குட் பை மம்மி. டாடா ஃபாதர்.
அம்மா, கிராமத்துல இருந்து லெட்டர் வந்திருக்குது. என்னப்பா? இந்த தடவை விளைச்சல் எல்லாம் ரொம்ப பிரமாதமா, அறுவடைக்கு நான் அங்க அவசியம் வரணும்னு சொல்லி நம்ம பெருமாள் எழுதிருக்கிறான். அப்படியா? வேலை இல்லைன்னா போயிட்டு தான் வாயேன். நிலம் வாங்கினதுல இருந்து நீ கிராமத்து பக்கம் போகவே இல்லையே. ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நான் நாளைக்கே போயிட்டு வரேன். சரிப்பா. படுபாவி கீழே வைக்க படுபாடல போறான். பட்டணத்துக்காரன் இல்ல, நம்மளா லேசா நடந்துக்கிட்டான். வண்டி ஓட்டுறானா? வண்டி திமுரு பிடிச்சவன். என்னம்மா, கீழே வந்துட்டீங்களா? என்னைக்கு அத்தனை பேட கேக்குற? பார்த்தா தெரியல? ஓ, ஐ எம் சாரி. அடா, உன் ஜாரியை கொண்டு போய் உடப்புல போடையா? யோ, இதான் வண்டி ஓட்டுற லட்சணமா? எருமக்கடா தொட்டு ஆளே போட பாத்தியா? எட்டாச்சுமா வண்டி ஓட்டுற? என்னையா முடிக்கிற? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணும்னா எருமக்கடாவை துரத்துவாங்க. வண்டி சத்தத்தை கேட்டு தானா மிரண்டு ஓடி வந்து அதுக்கு நானா பொறுப்பாளி. ஏன் அப்படி சத்தம் போட வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த? இப்போ அத்தான் கேள்வி. அட நித்தையா உன் டுப் டுப்பு சும்மா வெடிக்கிற. பயந்துருவேன்னு பாத்து பட்டிக்காட்டு பொம்பளைகிட்ட மரவாதைய பேசுனையா? பொம்பளைங்களா நீங்க? உங்களை எல்லாம் கட்டிட்டு எப்படித்தான் வாழ போறானுங்களோ? அட, அத பத்தி நீயே அலட்டிக்கிற? எங்கள யாரும் உன்னை கட்டிக்க போறது இல்ல, தெரிஞ்சுக்க. ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தையில பேசுறாளுங்க. ஓஹோ, பயந்துகிட்டு ஓடுறாண்டி. நான்சென்ஸ். அடட்டுரு, ஐயாவுக்கு கோவம் கூட வருதுடி. தனியா போற பொம்பளைய சேத்துல ஒருத்த தள்ளிவிட்டு நல்ல பிள்ளையாட்ட நல்லா பாக்குறிய. இதுக்குதான் சொல்ல சொல்லியா? என்னத்த சொல்றது? இது வேற. இந்தா வாங்கிக்க. பாத்தியாடி இவரு? ஐயா கொளுத்த பணக்காரரு. மனசு ரொம்ப தாராளம், கைய அதிவிட தாராளம். வாரி 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 வீசுறாரு. கண்ண அட போயா, பெருசா பணம் கொடுக்க வந்துட்டாரு. எடுத்துக்கையா. பட்டி காட்டு பெண்கள்லாம் ஏதோ அடக்க ஒடுக்கமா மட்டு மரியாதையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி அடங்காப்படாதீங்களா இருக்கீங்களே. அம்மா பரதேவரீங்களா? என்னங்க, நான் போயிட்டு வரேன். போறீங்களா மச்சான்? என்ன சரிதான், போயா. பாத்தியாடி அவன் தின்னோட போறத வாங்கடி, அவனை சும்மா விடக்கூடாது. நல்லா வேணும். விடாதீங்க,